إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை வழங்கி வர்றோம். அதில் இன்னைக்கு இந்த உலகத்துல மனிதன் வாழும்போது ஏராளமான நன்மைகள் செய்கிறான், தீமையும் செய்கிறான். பெரும் பாவங்களில் ஈடுபடுகிறான், சின்ன சின்ன பாவங்களில் ஈடுபடுகிறான். ஒவ்வொரு பாவத்துக்கும் அதன் அழுத்தத்தை பொறுத்து நபிகள் நாயகம் அவங்க இவங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவனும் திருக்குரான் மூலியமா இந்த பாவங்கள்லாம் செய்ததுக்கு இந்தந்த தண்டனை சொல்லி வச்சிருக்காங்க. அதுல பாவத்திலே மிக பெரும் பாவம் என்னன்னா, கொடுமையான தண்டனை என்னன்னா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த உலகத்துல மறுமை நாள்ல இறைவன் அடிகார்களுக்கு காட்சி தருவானா அப்படின்னு அவங்கள்ட்ட விடாவப்பட்ட போது, பௌர்ணமி நிலவுல பௌர்ணமி மாதத்துல பௌர்ணமி அன்னைக்கு நிலவை பார்ப்பதுக்கு ஏதாவது தடை இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏஆர்எஸ்ல இல்ல, பார்த்தா தெரியும், உலகத்துல பௌர்ணமி அன்னைக்கு நிலவை ஈஸியா பார்க்க முடியும், எந்த தடையும் இல்லாம. உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் சேர்ந்து பார்த்தாலும் அந்த பௌர்ணமி நமக்கு நிலா தெரியதான் செய்யும். அது மாதிரி நல்லவர்களுக்கு அல்லாஹ் பௌர்ணமியில காட்சி அளிப்பான், பௌர்ணமி நிலவை மாதிரி காட்சி அளிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு தயாரா இருப்பாங்கல்ல, எல்லா நன்மை கேள்வி எனக்கெல்லாம் முடிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்ல தயாரா இருக்கும் மனிதர்கள்ட்ட பார்த்து அல்லாஹ் கேட்பானா, இந்த உங்களுக்கு எல்லாம் வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பானா. கேட்பானா, நீ என்னங்க எல்லாம் வந்துச்சா, அல்ல நீங்க எங்க முகத்தை வெண்மையாக்கிட்ட, எங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்த்துட்ட அப்படின்னு சொன்னே அல்லாஹ் தன் திரையை விளக்குவான், இறைவன் காட்சி அளிப்பான். அந்த இன்பம் தான் இந்த உலகத்துல இருக்கிற சொர்க்கத்துல இருக்க எல்லா நன்மைகளை விடவும் பெரு நன்மையா இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல இருந்து நம்ம மறுமைக்கு போகும்போது மிக பெரும் அருள் என்னன்னா, இறைவனின் திருமுகத்தை பார்ப்பதுதான். யாருக்கும் எந்த சக்தியும் இல்லாத அந்த நாள்ல இறைவனின் திருமுகத்தை பார்ப்பதுதான் மனிதருக்கு செய்யப்படும் அருளையே மிக பெரிய அருளா இருக்குங்க. அப்பேற்பட்ட அருள் சிலருக்கு எல்லாம் தடுத்து வச்சிருக்கிறான். குரான்ல 8:15 சொல்லிடுறான், அந்நாளில் அவர்கள் தனது இறைவனை விட்டு தடுக்கப்படுவார் என்று கொடுக்கிறான். அது 2:177 சொல்றான், கியாம நாளில் அல்லாஹ் அவருடன் பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், துன்புறுத்தும் வேதனை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றான். சில பாவங்களை செய்தவர்களுக்கு அல்லாஹ் தன் திருமுகத்தை காட்சி அளிக்க மாட்டான், அவர்களிடம் தன் முகத்தை திருப்பிக் கொள்வான் அப்படின்னு குரான்ல அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்பேற்பட்ட குற்றங்கள் இருக்குல்ல, அந்த பாவங்கள் 12 வகையா நபிகள் நாயகம் வரைய அல்லாவும் நபிகள் நாயகமும் 12 வகையான காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் காட்சி அளிக்க மாட்டான், அல்லாஹ் தன் திருமுகத்தை காட்ட மாட்டான்னு சொல்றாங்க. அப்ப அந்த 12 வகையான பாவங்கள் என்னவென்று அறிந்து வைத்து கொண்டு அந்த பாவங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடாம இருக்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களா வாழ்ந்தாதான் இந்த மறுமை நாள்ல இறைவனின் திருமுகத்தை இறைவனத்தை சந்தித்து இறைவனின் திருமுகத்தை பார்க்கக்கூடியவரோ ஆகும். ஆக அந்த 12 நபர்கள் எல்லாரும் யார் யாரும் தெரிந்து வைத்துக் கொண்டு அந்தந்த பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது என்ன பாவம் என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.